ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து விட்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துள்ளதாகவும் தமிழகத்தில் எங்கள் கூட்டணி வலுவாக செயல்படுவதாகவும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி யாத்திரையை பார்த்து முதலமைச்சர் பயப்படுவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிற 22ஆம் தேதி தமிழகம் வருவதாகவும் கூறினார். என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து கொண்டிருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் எந்த இடத்துலையுமே வாயே திறக்கலை. பட்டியலின மக்கள் எப்படி போனால் தனக்கு என்ன அப்படின்றது தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. அவருக்கு பொறுத்தளவுக்கு அவர் கூட்டணியில் ஒட்டி கொள்ள வேண்டும், கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பிகள் ஆக வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதோ வழிய பட்டியலின மக்களினுடைய நலனிலையோ அக்கறையிலையோ சிறிதும் அவருக்கு கவனம் இல்லை என்பது தான் அவருடைய இந்த மாறுபட்ட முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட். நேற்று ஒன்று பேசுகிறார், இன்றைக்கி ஒன்று பேசுகிறார். இதெல்லாம் அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார். கூட்டணியை விட்டு நம்ம போயிடுவோமோ என்ற ஒரு பயத்தில் கூட, அதாவது நம்மளை வெளில அனுப்பிடுவாங்க, நம்ம போய் கேள்வி கேட்டால் நம்ம கூட்டணியிலேருந்து வெளில அனுப்பிடுவோம். வேங்கை வாயில் இஷ்யூ எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு. பட்டியலின மக்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பட்டியலின மக்கள் பல இடங்களில் கோயில்களுக்கு போக முடியல. பட்டியலின மக்கள் பல இடங்களில் இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் பட்டியலின மக்கள் தான் அதிகமாக எஜுகேஷனுக்கு வர்றேன். ஸ்கூல் பள்ளிகளில் பட்டியலின மக்கள் படிக்கிற பள்ளிகள் அரசு பள்ளிகள். ஆனால் பல அரசு பள்ளிகள் இன்றைக்கு மூடிக்கொண்டு இருக்கிறது திமுக அரசாங்கம். ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர் கேள்வி கேட்குறதே இல்லை.